இது 17ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, ஜப்பானியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓடும்போது வீழ்ந்து விடுவேன் என்று நினைப்பவனை விட வீழ்ந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்று நினைப்பவனே ஜெயிப்பவன். உன் இலக்கை கடைசி ஆளாக அடைந்தாலும் பரவாயில்லை. விஷயம் என்னன்னா, இது பயிற்சி பண்ணும்போது இது இப்போது உடன் நிஞ்சாக், இதுலேயே பிவிசி பைப் நிஞ்சாக் இருக்குது, ஸ்டீல் நிஞ்சாக்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த நிஞ்சாக் பயன்படுத்தினாலும் நீங்கள் பயிற்சி எடுக்கிற இடத்துல குழந்தைங்களோ பெரியவங்களோ உடைய பொருளோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் பாதுகாப்பு. முக்கியமான விஷயம், இது புதுசாக கற்றுக்கும் போது கண்டிப்பாக அடிப்படும், அதுக்கான பாதிப்புகள் வரும். கொஞ்சம் கவனமாக பயிற்சி எடுத்திங்கன்னா அடிப்படாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், இது அடிப்படையிலேருந்தே முழுசையும் கற்றுக்கலாம். பார்க்க போகிறீங்க. லெசன் 1ன்னா நிஞ்சாக் நீங்கள் ஃபஸ்ட்டு வார்ம் அப் ப்ளஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். பேசிக் வார்ம் அப்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப அடிப்படை இந்த நிஞ்சாக்கை நான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், நான் இவ்வளோ நீட் இருக்கேன், தள்ளி பிடிக்கணுமா, நடுவில் பிடிக்கணுமா, முன்னாடி பிடிக்கணுமா, இதை பற்றி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, நீங்கள் எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இப்போது இது ரைட் ஹேண்ட் நான் பிடிச்சிருக்கேன், என்னோட லெஃப்ட் ஹேண்டில் 3 ஃபிங்கர்ஸ் 3 விரல்கள், இந்த 3 விரல் இதில் அளவு வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. இதுதான் சரியான இடம் நீங்கள் பிடிக்கிறதுக்கு. அதாவது நுஞ்சாக்கில் பேலன்சிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பாருங்கள், விரலை நான் வச்சேன்னா நுஞ்சாக் நிற்கும். சரிங்களா? ஸோ இந்த இடம் வச்சா விழுந்துடும், இந்த இடம் வைக்கும்போது இதுதான் பேலன்சிங் பாயிண்ட். அதனால் நுஞ்சாக் பிடிக்கும்போது உங்கள் கை விரலால் 3 விரல்கள் வச்சு இதை பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு கணக்குக்கு உங்களால் 3 விரல் வச்சு கணக்கு பார்த்துக்கோங்க. அந்த அளவு தான் பிடிக்க போகிறீங்க. இவங்க எப்படின்னா இப்போ 10 கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுலேருந்தே டவுன் 1 2 3 4 5 6 7 8 9 10 எங்கிறது அப் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ எதுக்கு கொடுக்குறதுனா, இந்த பயிற்சி நிஞ்சாக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட் இப்போ ரொட்டேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஷோல்டர் டீலொகேஷன் ஆகிடக்கூடாது, உங்களுக்கு சரியானது கிடைக்கணும். அதுக்கான வார்ம் அப் அண்ட் ப்ராக்டிஸ் இது. இதுக்கப்புறம் இதில் அடுத்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணுங்கள், இந்த நிஞ்சாக் என்ன பண்ணுங்கள், நல்லா இறுகி அதாவது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஸ்ட்டு, அதாவது இந்த மணிக்கட்டில் வலி வராது, இந்த எல்போவில் வலி வராது, ஷோல்டரில் வலி வராது. என்ன பண்ணுங்கள், இப்போ ஹேண்ட் கீழே விட்டுட்டு இந்த நிஞ்சாக் என்ன பண்ணுங்கள், இப்போ ஃப்ரீ ஹேண்டாக இப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கையை இங்கே முன்னாடி வச்சினும் பண்ணலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 இது நீங்கள் செய்யும்போது உங்கள் போகிற அந்த நிஞ்சாக்கோடைய பார்வையை பார்த்து பழகுங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த நிஞ்சாக்கோடைய உங்களுக்கு மனசில் பக்குவம் வரும், எங்கே வருதுன்னு டக்குன்னு பிரெயின் பிடிக்கிறதுக்கு. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கை இப்படி முன்னாடி தான் வைக்கணும், இப்படி பின்னாடி தான் வைக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் இதை வச்சுக்கலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த இது செஞ்சு பழகிருப்பீங்க. இதில் இப்போ செய்யும்போது உங்கள் பார்வையில் கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது பழகும். சரி, இதை முடிச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, இதே மூவ்ஸில் ரைட் போய்ட்டு லெஃப்ட்டு பிடிச்சி பழகுங்க. 1 2 3 4 5 ஏன் இது இப்படி பண்ண சொல்கிறேன்னா, இப்போ இந்த உள்ளங்கையில் நீங்கள் பிடிச்சி பழகினா மட்டும்தான் அந்த வலி பழகும். வலி பழகினா தான் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். 7 8 9 லெஃப்ட் ஹேண்டு பழகிருப்பீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வலி இருக்கும். இப்போ நீங்கள் இது பண்ணும்போது இதை இப்படி பிடிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி விரலை அடிச்சுக்க வாய்ப்பு இருக்குது, கட்டை விரலில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பயிற்சி எப்பயுமே மிக நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம செய்கிற விஷயத்தில் வேகம்ன்றது நாம் உருவாக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம பயிற்சினால தான் அந்த வேகம் வரணும், தவிர நாம் உருவாக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த வீடியோ ஷூட்லலாம் பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடித்து ஜூம் பண்ணுறது, அதெல்லாம் நல்ல பயிற்சி பண்ணப்போ அது தானாக வரணும்.
நாமளா போட்டு இப்படி ஒரு இழுக்கிறோம்னா இந்த நுஞ்சாக் பின்பக்கம் வந்து இந்த காது இந்த பக்கம்லாம் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பயிற்சி பண்ணும்போது மிகவும் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். வேகம்ன்றது தானாக வரணும். சரிங்களா? இப்போ இதில் பிடிக்கும்போது கவனமாக இப்படி பிடிச்சி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்டுக்கு 1 2 3 4 இது பண்ணும்போது நுஞ்சாக்க கவனித்து பிடிங்க. அப்போ எங்கே வரும் தெரியும். 5 6 7 8 9 10. சரிங்களா? இதை கவனித்து இப்படி செஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணலான்னா உங்கள் ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு முன்பக்கமாக இந்த பக்கம் போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது செய்யும்போது கையை வந்து ஒரே வட்டத்தில் வைங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நவுத்திங்கன்னா உங்கள் உயிர் உறுப்புலையோ அல்லது இந்த முழங்கால் முட்டியில அடிப்படுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் அதை செய்யும்போது பார்த்துக்கினே செய்யுங்க. தப்பே கிடையாது. பயிற்சி பண்ணும்போது நான் பார்த்துனே செய்து எந்த தப்பும் கிடையாது. இதே மாதிரி இந்த பக்கம் செய்யும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முதல்ல நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம். அதனால் கவனமாக பண்ணுங்கள். இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதை உள்ளங்கை இப்படி பிடிச்சிங்க இல்லையா, இதில் என்ன பண்ணுங்கள், இது செய்யறதுக்கு முன்னாடி இந்த உள்ளங்கையில் திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி செய்யும்போது விரல்களில் கட்ட விரல் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. என் கையில் வந்து மோதிரம் இருக்குது. சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு நுஞ்சாக் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்குறீங்க, புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் கையில் பிரேஸ்லெட் அல்லது விரல்களில் மோதிரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்ன ஆகுன்னா, நீங்கள் இந்த பயிற்சி முதல் முறை பண்ணும்போது இந்த மோதிரத்தில் வந்து இந்த அடிப்பட்டால் உங்கள் விரலில் அதிகமான அடிப்படும். ஸோ ஏற்கனவே பயிற்சி ஆனவங்களுக்கு அந்த முறை தெரியும், எங்கே கழி வரும், அது எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியும். சரிங்களா? அப்போது அடிப்படையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு நபர் கற்றுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மோதிரங்களோ கையில் பிரேஸ்லெட்டோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த 3 விரல் சொன்னோம் இல்லையா, அந்த 3 விரலை இதை பிடிச்சிட்டு இது என்ன பண்ணுங்க, உங்கள் ஒரு பாதுகாப்பு முக்கியம். அதாவது உயிர் நாடி ஆண் உறுப்பில் அடிப்படாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு பாதுகாப்பு முக்கியம்னா உங்கள் கையை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டை உங்கள் இதே நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கோங்க. என்ன ஆகுனா, நீங்கள் சுற்றும் போது இங்கே கை இருக்குது அடிப்பற்றுன்ற ஒரு மனசுல பக்கம் இருக்கும்போது முன்னாடி கொஞ்சம் தள்ளி சுற்றுவீங்க. இல்லைன்னா இங்கே இப்படி சுற்றுனீங்கன்னா உயிர் உறுப்பில் அடிப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த கை வெளிப்பக்கம் வச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அது வெளிப்பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதே கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இது செய்ய செய்ய பழகிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நிஞ்சாக்கு வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த கையை ஃபுல்லாக இப்போ இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டுட்டு இந்த நிஞ்சா கை பொறுமையாக தூக்கி இப்படி போடுங்க. போடும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கை இப்படி நேராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த நெஞ்சாக்கு இப்படி தூக்கி போடும்போது கவனமாக போடுங்க. இப்படி வந்து விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்பு வராது. வேகத்தை முயற்சி பண்ணிங்கன்னா இப்படி அடிப்படுறதுக்கோ இல்லை முகத்தில் வந்து படுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டை உங்கள் சேஃப்டிக்காக வச்சிட்டிங்க. ஏன்னா அப்போ கை இருக்குன்னு கவனம் இருக்குன்னு இங்கே பாருங்கள், தூக்கி போட்டு பொறுமையாக 1. இது இந்த பக்கம் ஆடுதேன்னு தயவுசெய்து புதுசாக கற்றுக்கிறவங்க கவலைப்படாதீங்க. பயிற்சி நம்ம சரியாக செய்யும்போது கிடைக்கும். நம்மளுக்கு நிஞ்சாக்கு சரியான முறையில் கிடைக்கும். பயிற்சியிலையும் பாருங்கள் 1 2 3 4 5 இப்படி செய்யும்போது தயவுசெய்து அவசரப்பட்டு 1
2 3. இப்படி வேகத்தை கூட்டாதீங்க. இந்த வேகத்தோடு போயிட்டு உங்கள் முழங்கால் முட்டியில் அடிச்சதுன்னா கட்டு போகிற அளவுக்கு ஆயிடும். அப்போது பொறுமை ரொம்ப முக்கியம். வேகம்ன்றது தானாக வரணும். அந்த வேகம் வந்து நம்ம பயிற்சினால் வரணும், தவிர வேகத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? 8 9 10. இப்போது லெஃப்ட் ஹேண்டில் பண்ணலாம். அதே ப்ராக்டிஸ் பாருங்க. 1 2. ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதுகுக்கு பின்னாடிலாம் போவோம், கைக்கு வெளி பக்கம் வரும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 7 8 9 10. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் 10 கவுண்டிங் வீடியோவாக போட்டிருக்கேன். மினிமம் 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இப்படி தூக்கி போட்டு 1 2 இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி இவ்வளோ பொறுமையாக போட்டிங்கன்னா இது நேராக அந்த விழுற இடம் உங்கள் முழங்கையில் அடி விழும் கொஞ்சம். ஓகேங்களா? 1. இப்போ இதே என்ன பண்ணுங்கள், கண்டினியூவாக பண்ண போகிறீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் டைம் பாருங்கள். 1 2. உங்களுக்கு இங்கே கை வர தெரியும் பாருங்கள். 3 4 5 6 7 8 9 10. ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போகிறது, பின்னாடி அசைறது, இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. பயிற்சி பண்ண சரியாக வந்துடும். இதுக்கு அடுத்த பயிற்சி, இப்போ இந்த 3 விரல் இடைவெளி விட்டு பிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயின் வந்து இந்த கை, அதாவது ட்ரைசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸ் வர லொக்கேஷனை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ என்ன இங்கே பாருங்க, இப்படி 1. இப்படி பண்ணும்போது இங்கே கொஞ்சம் முதுகு பக்கம் கொஞ்சம் கழிப்படும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வலிக்கும் தான். வலியை தாங்கினாதான் வெற்றிக்கு முன்னேறி போக முடியும். அதுக்காக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க பாருங்கள். 1 ஃப்ரீயாக விட்டுருங்க. 2 ஃப்ரீயாக விட்டுருங்க. 3 4 5 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கையில் பாருங்கள். 1 2 3 4 5. நம்ம அடுத்த ப்ராக்டிஸ், அடுத்த விஷயங்கள் என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிச்சு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.